ஹாய் வணக்கம், நான் ஜெயின். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ், அதாவது போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் தபால் துறையில் ஆர்டிசன்ஸ், அதாவது ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ்க்கான வேலைவாய்ப்பு காலியாக இருக்குது. ஸோ அந்த வேலைவாய்ப்பு என்னென்ன போஸ்ட் வந்து காலியாக இருக்குது, எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், எலிஜிபிலிட்டி என்ன, இப்படிப்பட்ட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தகவலுக்கு போகலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இந்தியா. ஸோ இவங்க தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கில்டு ஆர்டிசன் போஸ்ட்டுக்கு வேலைவாய்ப்பு காலியாக இருக்குது, அதாவது ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் அப்படிங்கும்போது குரூப் சியில் வருது, non-Gazetted, non-ministerial சர்வீஸ் இது. ஸோ அந்த கேடரில் வரக்கூடிய போஸ்ட் இது. ஸோ மெக்கானிக், அதாவது மோட்டர் வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து 5 வேகன்சி காலியாக இருக்குது. எலக்ட்ரிஷியனுக்கு 2, டயர்மேனுக்கு 1, பிளாக்ஸ்மித்துக்கு 1, மொத்தமாக வந்து 9 வேகன்சிஸ் காலியாக இருக்குது. இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஒதுக்கீடு இருக்குது. ஸோ மோட்டர் வெஹிக்கிள் மெக்கானிக்கு அன்ரிசர்வ்டில் 3 வேகன்சிஸும், எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. எலக்ட்ரிஷியன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டு 1, ஓபிசி 1, டயர்மேனுக்கு அன்ரிசர்வ்டு 1, பிளாக்ஸ்மித்துக்கு வந்து இடபிள்யூஎஸ் 1. ஸோ இப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்டு ஆர்டிசன் போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஸ்கேல் ஆஃப் பே வந்து பார்த்திங்கன்னா 19,900 rupees. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து மே மாதம் 9ஆம் தேதி 9/5/2020 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏஜ் லிமிட் வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தா 18லேருந்து 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். எப்போ இருக்கணும் அப்படின்னா ஆஸ் ஆன் 1/7, அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி படி 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட், அதாவது 18 to 30 இயர்ஸ். இதுவே வந்து எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் சர்வன்ஸ்க்கு வந்து அப் டு 35 இயர்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து டெக்னிக்கல் போஸ்ட்ஸு. ஸோ எந்த ட்ரேடில் உங்களை எடுக்கிறாங்களோ, எந்த டெக்னீஷியன், டயர்மேன், பிளாக்ஸ்மித் அப்படிங்கும்போது அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் டெக்னிக்கல் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து 8th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் வந்து இருக்கணும். ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில், அதாவது டயர்மேனாக எதுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஒன்று வந்து அந்த துறையில் டெக்னீஷியனாக நீங்கள் படிச்சிருக்கணும், அந்த படித்ததுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்படி இல்லைனா 8th படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெவி வெஹிக்கிள்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லும்போது கமெண்ட்டில் கேட்குறீங்க, லைட் மோட்டர் வெஹிக்கிள்க்கு தான் எனக்கு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பத்தாது, கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் கண்டிப்பாக. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பயோடேட்டா கொடுக்கணும். ஸோ இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குல்லையா, அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த நோட்டிஃபிகேஷனோட பின்பகுதியில் இந்த அப்ளிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொஃபார்மா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எசென்ஷியலி உங்களுடைய பயோடேட்டா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பெயர், அப்பா பெயர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் என்ன, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, சிட்டிசன்ஷிப் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, அப்புறம் வந்து உங்களுடைய ஏஜ் ஏன்னா கேட்டிருக்காங்களே, அப்புறம் ரிசர்வேஷன் கேட்டகரி, ஏன்னா ரிசர்வேஷன் பொறுத்து போஸ்ட் வந்து ஒதுக்கியிருக்கனால ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வர்றீங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் கூட நீங்கள் என்னென்னலாம் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா காப்பீஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கிடையாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் ஏஜ் ப்ரூஃப் கொடுக்கணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை கொடுக்கணும், அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அது, அப்புறம் வந்து பிசி இவங்களுக்குலாம் வந்து ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ்ட் பை அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், ஓபிசி, அதாவது நான் கிரிமி லேயர் அவங்களுக்குலாம் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா காப்பீஸ் தான். அந்த காப்பீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து நீங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் அந்த காப்பீஸில் போட்டிருக்க வேண்டியது அவசியம். செல்ஃப் அட்டஸ்டேஷன் இல்லாத ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போல்ட் லெட்டரில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டடாக கண்டிப்பாக நீங்கள் அனுப்ப வேண்டியது அவசியம். ஸோ இதில் வந்து மல்டிபிள் போஸ்ட்டுக்கு சப்போஸ் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் அனுப்பணும். ஸோ அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பின்பகுதியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பி, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ்லாம் அட்டாச் பண்ணி ஒரு கவரில் வந்து நீங்கள் என்வலப்பில் வந்து போட்டு அனுப்பணும். மல்டிபிள் போஸ்ட்னா தனித்தனி என்வலப்பில் எத்தனை அப்ளிகேஷனோ அத்தனை அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்பணும். ஸோ அப்படி அனுப்பும்போது அந்த கவருக்கு மேலே வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதணும். ஸோ வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த கவருக்கு மேலே நீங்கள் எழுதணும். அப்புறம் 2 அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா த சீனியர் மேனேஜர் ப்ராக்கெட்டில் JAG
மெயில் மோட்டார் சர்வீஸ் 134A சுடம் கலு அஹிரே மார்க் ஓலி மும்பை 40018 அப்படிங்கிறது தான் இந்த அட்ரஸ். ஸோ இதுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் இல்லைனா ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் மட்டும்தான் அனுப்பணும். வேறு எந்த மோட்லேயும் அனுப்பக்கூடாது. கொரியர் பண்ணுறது இல்லை நார்மல் போஸ்ட்டில் அனுப்புறதுலாம் பண்ணக்கூடாது. ஸ்பீட் போஸ்ட் இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மட்டும்தான். வேறு எந்த மோடில் வந்து போஸ்ட் வந்தாலும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோங்கிறதையும் கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து ஃபோட்டோவும் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒன்று ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு வந்து மே மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ துரிதமாக வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிடுங்க. இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் சர்க்கிள் வாட்ஸ்அப் குரூப்ஸில் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.